வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டேஸ்டான ப்ரெட்டை வச்சு நாம் இன்றைக்கி அல்வா செஞ்சுருக்கோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி வீட்டில் ப்ரெட் இருந்தால் போதுங்க, ரொம்பவும் சுலபமாக சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அல்வா ரெடி பண்ணிடலாங்க. வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருங்க. ஸோ குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நாம் இன்றைக்கி அல்வா செய்கிறதுக்காக நான் ஒரு 7 ப்ரெட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த ப்ரெட்டோட கார்னர்லாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த கார்னரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி. இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவு நாம் இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காயட்டுங்க. வெயிட் பண்ணலாம், நெய் நல்லா காயட்டும். பாருங்கள், நல்லா நெய் காஞ்சி வந்துருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லா பொரியணும். இது நல்லா டோஸ்ட் ஆகணுங்க. நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டை ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்குங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு டோஸ்ட் ஆகிடும். கருகிடாமல் இருக்கட்டும், ஆனால் நல்லா மொறுன்னு ஆகட்டுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ப்ரெட்டை எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இருக்கிற ப்ரெட் எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே நெய்யில் நான் கொஞ்சமாக பாருங்கள் ஒரு 10-15 திராட்சை எடுத்துருக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. கருகிடாமல் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா பஃப்னு வந்துருச்சு. அது ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரிங்க. அதே மாதிரி ஒரு 10-15 முந்திரி எடுத்திருக்கோம். ஹல்வான்னு பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ முந்திரியும் ஓகேங்க, நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது எல்லாமே இருக்கட்டும். நெக்ஸ்ட் எப்படி அல்வா செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் எடுத்துருக்கேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பதம். பாருங்கள், 1/4 கப்பு எடுத்துருக்கோம். இப்போ இதில் நல்லா சர்க்கரை கரையட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவு பதமெல்லாம் பார்க்க அவசியம் இல்லைங்க. நல்லா திக்காக கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா திக்காக கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்ச ப்ரெட்டு எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரெட்டு கரைய வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ப்ரெட்டு நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் உங்களுக்கு. நல்லா பாருங்கள், இந்த பாவில் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை கொஞ்சம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு வந்தோன்னே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது உங்களுக்கு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் நல்லா நெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக நெய் பிரிஞ்சே வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ நாம் பொரிச்சு வச்ச திராட்சை முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நாம் இந்த ப்ரெட் அல்வா ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க இதனோட டேஸ்ட்டு. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் தோணுதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.